எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற இடைச்சொல் வந்து கேபீச்சே. கேபீச்சே அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். இந்த கேபீச்சேங்கிற வார்த்தையை வந்து எப்படி வாக்கியங்களை உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுல முதல் வாக்கியம் வந்து ராம் கே பீச்சே லக்ஷ்மண் சலே. ராம் கே பீச்சே லக்ஷ்மண் சலே. ராமுக்கு பின்னால், ராம் கே பீச்சே, ராமுக்கு பின்னால் லக்ஷ்மண் சலே, லக்ஷ்மண் சென்றான். ராம் கே பீச்சே லக்ஷ்மண் சலே, ராமுக்கு பின்னால் லக்ஷ்மண் சென்றான். आपके पीछे ये काम कौन करेगा? आपके पीछे ये काम कौन करेगा? आपके पीछे உங்களுக்கு பின்னால் ये काम இந்த வேலையை कौन करेगा யார் செய்வார்? करेगा फ्यूचर टेंस சரிங்களா? कौन करेगा அப்படின்னா யார் செய்வார்? आपके पीछे ये काम कौन करेगा? உங்களுக்கு பின்னால் இந்த வேலையை யார் செய்வார்? आपके पीछे कौन आया था? आपके पीछे कौन आया था? உங்களுக்கு பின்னால் யார் வந்தார்? आपके पीछे அப்படின்னா உங்களுக்கு பின்னால் कौन आया था அப்படின்னா யார் வந்தார் பாஸ்ட் டென்ஸ். आया था தானா பாஸ்ட் டென்ஸ் சரிங்களா? உங்களுக்கு பின்னால் யார் வந்தா? ये काम के पीछे क्या किया? ये काम के पीछे क्या किया? இந்த வேலைக்கு பின்னால் என்ன செய்தாய்? ये काम இந்த வேலை, ये काम के पीछे இந்த வேலைக்கு பின்னால், இந்த வேலைக்கு அப்புறம் என்ன செஞ்ச அப்படின்னு கேட்போம் இல்லையா? क्या क्या இந்த क्या வந்து என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த क्या வந்து டூ சரிங்களா? செய்யறது. क्या 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 அப்படின்னா என்ன செய்தாய் அப்படின்னு அர்த்தம். ராம் கே பீச்சே லக்ஷ்மண் சலே, ராம பின்னால் லக்ஷ்மண் சென்றான். ஆப்கே பீச்சே ஏ காம் கோன் கரேகா உங்களுக்கு பின்னால் இந்த வேலையை யார் செய்வார்? ஆப்கே பீச்சே கோன் ஆயா தா உங்களுக்கு பின்னால் யார் வந்தார்? ஏ காம் கே பீச்சே கியா கியா இந்த வேலைக்கு பின்னால் என்ன செய்தாய் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? ரைட். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.